இரட்டை தன்மை கொண்ட புத பகவானின் ஆட்சி வீடான மிதுன வீட்டை சார்ந்த அன்பர்களை, உங்களுக்கு இந்த பராபவ வருடத்துல வரக்கூடிய ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி பொது பலன்கள் மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 100% சரியா இருக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடப்பு தசா புத்தி என்ன, கிரக இணைவுகளை வச்சு நம்ம துல்லியமா பார்க்க முடியும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்களே. இதே உங்களுக்கு 40% பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். மீதம் இருக்கக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய லக்னம் மற்ற தசா புத்திகளை பொறுத்து அது முன்ன பின்ன இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகங்களோட இயக்கங்களை வச்சுதான் நம்ம பலன்களை சொல்லிட்டு வரோம். அப்போ ஒவ்வொரு கிரகமா வரிசையை பார்க்கும் பொழுது சூரியனோட நிலை உங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கவலைகள், தகப்பன் வழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அசௌகரியங்கள், அவங்களோட ஆரோக்கியம், இது மாதிரியான விஷயங்கள்ல கவலைகள் போகும். அதையே சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேல அவரோட சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகும் பொழுது சூரிய பகவானுக்கு 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக 2ஆம் பாதம் பகுதி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்திரன் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது சந்திர பகவான் மாத ஆரம்பத்துல ஏன்னா அது நாள் கிரகம் தானே, அப்படிங்கும் பொழுது அது 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்குது. அப்படிங்கும் பொழுது அன்னைக்கு மட்டும் ஒரு ஓரிரு நாட்கள் மாத ஆரம்பத்துல 1-2 தேதிகள்ல நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம், தாமதமாகலாம், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்கள் தான், அப்புறம் மாறிடும். செவ்வாய் பகவான்ங்கும் பொழுது அவர் 2ஆம் தேதி வரை அவர் ரிஷப ராசிலையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்குங்கும் பொழுது அவர் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அது வைத்திய செலவு கூட இருக்கலாம். ஆனால் அவர் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியே உங்களோட ராசிக்கே பாத்தீங்கன்னா வருவாரு. அப்போ ஜென்மத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த சிந்தனைகள்ல தடுமாற்றம், செயல்பாடுகள்ல தடுமாற்றம், எடுக்கின்ற காரியங்கள் தாமதமாகிறதுக்கான சூழல் இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி செய்யுங்க. அதே போல புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் தேதி வரை உங்களோட ராசியிலேயே இருக்கும் பொழுது பிரயாணத்தோட தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் இடத்துக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல போகும் பொழுது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும், கண்டிப்பாக நடக்கும். அதே போல குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் நல்ல உச்சபட்ச பலத்துல இருக்கும் பொழுது நிறைய பொருள் வரவை நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும். சுக்கிர பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர போக இருப்பாங்க. நீங்களும் நிறைய உறவினர் வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயம் செய்வீங்க. அதே போல என்னதான் குரு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்றங்களை தந்தாலும் அதற்கு தகுந்தது மாதிரியான செலவுகளையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ 10ல் சனி பகவான் வர்றது அவரோட பார்வை இருக்கிற இடம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது நன்மைகள் அதிகம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் 10ங்கும் பொழுது செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்த இடம் தெரியாம போகும். ரொம்ப பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத செலவினங்கள் கொஞ்சம் வரும், பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல ராகு கேதுக்கள் வச்சு பார்க்கும் பொழுது ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தகப்பனாரோட ஆரோக்கியத்துல கவனம்,
சின்ன ஒரு அசௌகரியம் இருந்தாலும் ஒரு மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் எதுவும் வந்து வேண்டாம். ஆரோக்கியமான கான்வர்சேஷனே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கேது பகவான்னு போகும் பொழுது கேது பகவானுக்கு 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை வந்து தருவார். அதே போல் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள உங்களுக்கு புரிதலோட அந்த முயற்சிகள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் லாபத்தை தருகிறார். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% வந்து சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் 60% வந்து உங்களுக்கு நல்ல தாராளமான பண வரவு, பொருள் வரவு, சொந்த பந்தங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நட்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. சூரிய பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதியில உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வந்து வழங்குவார். அப்படிங்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தோட இருக்கும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாசமா இருக்க போகுது உங்களுக்கு. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.